Hi viewers, welcome to Belagan channel. இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா ராயல் என்ஃபீல்ட் ரீபான் கிளாஸ்டோட எக்ஸாஸ்ட் ஹெட் பைப்பை எப்படி கழட்டி மாட்டறன்னு சொல்லி பார்க்க போறோங்க. இது ஏன் கழட்டி மாட்டற அப்ப நீங்க யோசிக்கும்போது ஏதாவது வீக்காரம் இருந்தா கழட்டிட்டு அந்த காப்பர் வாஷர் வரது எப்படி மாத்தற அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது ஏதாவது ரஸ்ட் ஃபார்ம் இருந்தா ஃபுல்லா கழட்டிட்டு க்ளீன் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அதுக்கு அப்புறம் சைலன்சர் ஏன் மாத்த கூடாது, அதாவது மஃப்ளர் பார்ட் ஏன் மாத்த கூடாது அப்படிங்கற ரீசன் நம்ம பார்க்க இருக்குங்க. வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க, 1000 பிக்சல்ல பாருங்க, ஃபுல் ஸ்கிரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட், டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. ஏன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சில டேட்டா கொடுத்திருப்போம். டிஸ்க்ளைமர், இன்ஸ்டாகிராம் ஐடி, அப்புறம் இந்த வீடியோக்குரிய ரெக்கார்ட் வீடியோஸ் லிங்க் இருந்தா, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தா, டூல்ஸ் யூஸ் பண்ணிருந்தா, இந்த மாதிரி டேட்டா எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அதனால டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் பாருங்க. அப்புறம் கொஞ்சம் கமெண்ட் பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ பண்ணிடுறோம், ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு, ஏதோ அப்டேஷன் இருக்குன்னா கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி பின் பண்ணுவோம். இந்த எக்ஸாஸ்ட் பைப்ல இந்த கேட்டலிஸ்ட் கன்வெர்ட்டர், இந்த மஃப்ளர் பார்ட் எப்படி கழட்டி மட்டும் ஆல்ரெடி வீடியோ பண்ணியாச்சுங்க. இது 12 mm செட்டப் தான். அதுக்கப்புறம் இது மேலே பிளேட் மாதிரி போடப்பட்டிருக்கு இல்லைங்களா, அது 10 mm. இப்போ இந்த ஹெட் பைப்பை கழட்டலாம். அதுக்கு 14 mm டீ பாக்ஸ் பண்ணுறதாங்க யூஸ் பண்ணணும். இதுதான் கரெக்டாக இருக்கும். இது கழட்டோம்னா நம்ம ஓட்டோ சென்சரோட கேபிளை ஃப்ரீ பண்ணி வச்சிருக்கணும். இந்த ஓட்டோ சென்சாரை பேஸ் பண்ண வீடியோ ஆல்ரெடி பண்ணியாச்சு. வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா அதை அந்த ஆர்டர் பிரகாரம் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டோர் பண்ணிடுவாங்க. வீடியோட லிங்கை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். 14 mm எந்த பொசிஷன்ஸில் நம்ம வைக்கிறோம் இருக்குது. கரெக்டாக நேரான டைரக்ஷனில் லூஸாக தான் பார்க்கணுங்க. கிராஸாக்கி லூஸ் பண்ணிடாதீங்க. டைட் பண்ணும்போது அதே தான். லெஃப்ட் சைடு எந்த அளவுக்கு லூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ரைட் சைடு ஈவன் பட்டனில் நம்ம லூஸ் பண்ணுற டைட் பண்ணுறது பண்ணுங்க. அப்போ சைலன்ஸர் ஃபுல் கூலிங் இருக்குங்க. போல்ட் வந்துருச்சுங்க. இப்போ எடுக்க வேண்டியதான். பொதுவாகவே இந்த மாதிரி இன்ஜின் கண்ட்ரோல் ஒர்க் பண்ணோம்னாவே இன்ஜினும் சைலன்சர் டோட்டலாக கூலிங்காக இருக்கணுங்க. அப்போ நாங்கள் ஃபாஸ்ட்டாக கட் ஆகாமல் ப்ராப்பராக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயங்க, இந்த கேட்டலிஸ்ட் கன்வெர்ட்டர் இந்த மஃப்ளர் பார்ட் இருக்குங்களா, இதில் ஒரு வாசர் மாதிரி போடப்பட்டிருக்கும், தார் வாசர் மாதிரி. இது 4 அடி இருவிக்கும். இது 2 பிரிக்கலாம். அப்புறம் திரும்பி செட் ஆகாது. அதனால் சப்போஸ் நம்மளால கழட்ட முடியல, இல்லை மஃப்ளர் பார்ட் மாத்திரீங்கன்னா அப்படின்னா மட்டும் வேணால் கழட்ட ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி ஸ்டாக் கூட வச்சுக்கிறோன்னா இந்த கேட்டலிஸ்ட்டும் மஃப்ளரையும் பிரிக்க வேண்டாம். அப்படியே செட்டாக தான் கழட்டுற மாதிரி வருது. இது பண்ணுறதுக்கு காப்பர் வாசர் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம எப்போதுமே ஹெட் பைப்பை கழட்டுறோம் அப்படின்னாவே அந்த காப்பர் வாசரு ரீப்ளேஸ் பண்ணணும். சேக் பண்ணி தாங்க வெளியே எடுக்கணும். அவ்வளோதான், வந்துருச்சு. ஓட்டு சென்சார் செட்டப் பாருங்கள். இதுக்குள்ளே கரியர் இருக்கும். இதை போடப்பட்ட கிளாம்ப் பார்த்துங்க பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து கழட்டலாம். இது எங்கன்னா ஓட்டு சென்சாருக்கும் இந்த ஒரு சின்ன வால் மாதிரி ஒரு அதுக்கும் கேப்பில் இருக்குது. இதை பார்த்தாங்க ஹேண்டில் பண்ணும். இது அலுமினியம். இப்போ க்ளீன் பண்ணிடலாங்க. நல்ல ட்ரையான கிளாத் எடுத்துக்கிட்டு க்ளீன் பண்ணணும். உள்ளே எந்த அளவுக்கு போதும் அந்தளவுக்கு வச்சு துணி வச்சு நம்ம பண்ணிக்கலாங்க. சில பேர் குச்சை வச்சு உள்ளே எட்டுற அளவுக்கு க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ட்டு உள்ளே வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. இப்போ இந்த பொதுவாகவே எந்த ஒரு பொருள் கழட்டுறோமோ அது சரி வர க்ளீனாக இல்லை அப்படின்னா நம்ம கழட்டுற அந்த ஒரு கேப்பில் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணுங்க. இந்த எக்ஸாஸ்ட்டில் வரக்கூடிய இந்த பார்ட் வந்து எக்ஸாஸ்ட் ஹெட் பைப்பு, இது கேட்டலிஸ்ட்டு, இது மஃப்ளரு. இந்த மஃப்ளரை வந்து முடிஞ்சளவு மாற்றக்கூடாதுங்க. ஸ்டாக்கில் வரதான் வச்சுக்கணும். அப்படி மாத்திரம் என்ன ஆகும் அப்படின்னா 4 ஸ்ட்ரோக் சைக்கிள் அந்த கேப்பில் வந்து உங்களுக்கு பேக் ப்ரெஷர் ஏற்படும். அந்த பேக் ப்ரெஷரு இந்த கேட்டலிஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஹெட் பைப்பை தாண்டி இன்ஜினுக்கு வருங்க. இன்ஜினுக்கு வரும்போது இந்த இடத்துல உங்களுக்கு வால்வு தெரியுதான்னு தெரியலிங்க, எக்ஸாஸ்ட் வால்வு இருக்குது. இதுக்கு ஒரு ஏன்னா டஃப் கொடுக்கும். சப்போஸ் மாற்றணும் அப்படின்னா வண்டி எது தயாரிக்கப்பட்டு வண்டியில் எந்த மஃப்ளர் வருதோ அதான் கரெக்டான கால்குலேட் வேலை பேக் ப்ரெஷர் கொடுக்கும். நம்ம எதாவது மாற்றணும் அப்படின்னா எக்ஸாஸ்ட் வால்வுக்கு டஃப் கொடுத்துருவாங்க. இப்போ துடைச்சிடலாம். துடைக்கிறேன் அப்படின்ட்டு உள்ளே தூசி விட்டுறக்கூடாதுங்க, பார்த்தான் துடைக்கணும். இப்போ இதில் ஒரு காப்பர் வாசர் போட்டுருப்பீங்களா, எப்போ நம்ம இந்த எக்ஸாஸ்ட் ஹெட் பைப் மாற்றினாலும் நாம் இந்த காப்பர் வாசரை சேர்த்து மாற்றிடணும். அதோட பார்ட் நம்பர் என்ன பண்ணி டிஸ்பிளே கொடுத்தா நீங்கள் பார்த்துக்கலாம். இது எப்படி வெளியேக்குனாங்க, இந்த மைனஸை உள்ளே நல்லா ப்ரெஷர் பண்ணிவிட்டு லெஃப்ட் ரைட்டு இப்படி லைட்டாக இதில் நம்பி கொடுத்தாங்க எடுக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த இன்ஜினோட இந்த கேஸ் இருக்குங்களா, இது பார்க்கும்போது தெரியும், அதில் லைட்டாக காயம் படதான் செய்யும். அதனால் ஒன்றும் இல்லைங்க. அந்த சின்னதை வச்சு கொஞ்சம் லைட்டாக கேப் கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ பெரிய மைனஸ் டைப்பு ஸ்க்ரூ ட்ரைவரு கொஞ்சம் கொஞ்சமாக கேப் கிரியேட் பண்ணுங்கள் சுற்றிலும். அவ்வளோதாங்க, வந்துடுச்சு.
இதாங்க அந்த காப்பர் வாஷர். கழட்டும் போது பொசிஷன் பார்த்துக்கணும். அது மாதிரி தாங்க மாட்டுறப்ப பொசிஷன் இம்பார்ட்டன்ட். தென் காப்பர் வாஷர் இதில் ஒரு சைடு வந்து ப்ளைனாகவும் ஒரு சைடு வந்து ஃபினிஷிங் இருக்கும். ஃபினிஷிங் என்றதான் உள்ளே வச்சு இப்படி வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இது இப்போ ஃப்ரீயாக போகுது இல்லைங்களா, நம்ம இதை மாட்டிட்டு இந்த ஹெட் பைப்பை மாட்டி டைட் வைப்போம் இல்லைங்களா, வைக்கும்போது இது பேக்கிங்காக மாறிடும். அதாவது ஒரு கனெக்டிங் வாசர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளாம்ப் செட்டப்போட மாட்ட போகிறோங்க. இந்த கிளாம்பில் உள்ள ஒரு ஃப்ரண்ட்டில் லைட்டாக வால்மா இருக்குது பாருங்கள், அந்த வால் பொசிஷனு இங்கே ப்ளைனாக வருது. இதில் பொசிஷன் பார்த்துக்கணும், அது பிரகாரம் தான் மாட்டணும். இது எங்கே வரும்னு நான் ஓப்பனிங் சொன்ன மாதிரி தாங்க. இந்த இடத்துல இது பாட்டமில் வரணும். இந்த கட்டு மாதிரி கீழே வருது பாருங்கள், அது கீழே. அந்த கிளாம்பு எப்படி பொசிஷன் பண்ணிங்களோ அதே மாதிரி தாங்க இங்கேயும். என்னங்க கொஞ்சம் அப்படி நெறிஞ்சி, அதாவது ஆப்போசிட்டாக போகிற மாதிரி போடப்பட்டிருக்கும். அதனால் கழட்டும் போது பொசிஷன் பார்த்துக்கணுங்க. இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பார்டர் மாதிரி வருது இங்கே இருக்குது. இந்த எக்ஸாஸ்ட் ஹெட் பைப்பை போய் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ நம்ம கிளாம்ப் செட்டப்போட டோட்டலாக வச்சு தாங்க அப்படியே கொண்டு போய் இந்த ஃபாஸ்டனர் கூறிய காடியில் இருந்தால் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ அவ்வளோ கரெக்டாக பொசிஷன் உட்காந்துருச்சு. இந்த 2 சைடும் கிராஸ் டைப்பில் இருந்துச்சு, இதை அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 14 நட்டு 2 சைடும் மாட்ட வேண்டியதான். ரெண்டு நேராக போகணும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரீயாக போகணும். மேக்ஸிமம் கையில் டைட் வைக்கணும். அதுக்கப்புறம் டூல். இந்த 14 mm ஃபாஸ்ட்னரை இப்போ டைட் வச்சுருங்களா, கையில் தான் வச்சுருக்கோம். டூல் யூஸ் பண்ணி வைக்கல, ஃபுல் டைட்டும் வைக்கல. ஏன் இது நம்ம ஃபுல் டைட் வைக்கல அப்படின்னா, இந்த மிச்ச பார்ட்டை ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுல் டைட் வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக ஈவனாக உட்காரும், ஏர் லீக் ஆகாமல் இருக்கும். இந்த பார்ட்டு எப்படி கழட்டி மாட்டேன்னு சொல்லி காமிச்சாச்சுங்க, நான் டேட்டா சொல்லிடுறேன். இப்போ இதெல்லாம் கரெக்டாக ஃபிட் பண்ணும்போது இதில் ஒரு சின்ன விஷயங்க, இந்த கேட்டிஸ் நோட் இருக்குங்களா, இந்த ஹெட் பைப்பு இதை கொஞ்சம் இழுத்து பிடிச்ச வாக்கில் வச்சு நம்ம டைட் வைக்கிற மாதிரி இருக்கும். இது கரெக்டான பொசிஷன் பார்த்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ மேலே டைட் வைக்கலாங்க. 14 mm நேராக உட்கார வச்சுட்டு டைட் வைக்கணும், ஃபுல் டைட் வைக்கணும். இதில் ஒன்று சொல்லிடுறேங்க, நான் இந்த ஹெட் பைப்பை வந்து கொண்டு வந்து வச்சு இந்த கிளாம்போட பண்ணாதீங்களா, அப்போ இந்த கிளாம்ப் இதில் உட்கார வைக்கும்போது நம்ம இந்த ஹெட் பைப்பே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. இந்த கிளாம்பில் தாங்கி பிடிச்ச வாக்கில் வச்சு தான் மாற்ற மாதிரி இருக்கும். இதோ ஒரு கையில் கை பிடிச்சோம்னா கரெக்டாக மேனேஜ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஃபுல் டைட் வைக்கணுங்க. அது காரணம் அந்த உள்ள காப்பர் வாசை போட்டோம் இல்லைங்களா, அது நல்லா ஒரு ஃப்ளாட் ஆகி அதுக்கப்புறம் உட்கார ஒரு வாசர் டைப்பில். இந்த பாட்டெலாம் மாட்டியாச்சுங்க, O2 சென்சாரும் மாட்டியாச்சு. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட வேண்டியதான் கரெக்டாக மாட்டிருக்கமான்னு. இப்போ நம்ம இந்த ஹெட் பைப் செட்டப்பில் மாட்டணும் இல்லைங்களா, இதை ஜஸ்ட்டு வச்சு பார்க்கணும், ஏதாவது ஏர் லீக் வர மாதிரி இருக்கா, கையில் ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு ரைஸ் பண்ணி பார்த்துடணும். இந்த மாதிரி எங்கெங்கே ஜாயிண்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடணுங்க, எங்கேயாவது ஃபீல் வருது அப்படின்ட்டு. எங்கேயுமே ஏர் லீக் வர மாதிரி ஃபீல் இல்லை, அப்போ நம்ம கரெக்டாக மாட்டிக்கணும் அர்த்தம். நான் ஒவ்வொரு வீடியோயும் சொல்கிற மாதிரி தாங்க, நம்ம சேனல் ஒரு வீடியோலையும் பாருங்கள். ராயல் என்ஃபீல்டில் அதுவும் ரீபான் கஸ்டியில் எந்த மாதிரி விஷயம்னாலும் மேக்ஸிமம் நாமளே சிம்பிளான முறையில் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கண்டிப்பாக இடத்துல சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களால் டவுட் இல்லை கொஸ்டின் கேட்கணும் கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை அதேமாதிரி டவுட்னா இன்ஸ்டாகிராம் பண்ணிட்டு வாங்க, வாய்ஸ் கலர் வீடியோ கலர் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.